வணக்க மக்களே, திஸ் இஸ் யோர் விஜய் ஆதிஷ் ஃப்ரம் நெக்ஸ்ட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் நூர் அகமதை 10 கோடி ரூபாய் கொடுத்து அந்த யங் டேலண்ட்டை வந்து டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நூர் அகமத் 10 கோடி ரூபாய்க்கு வருத்தா அண்ட் சிஎஸ்கே டீமுக்கு இவர் செட் ஆவாரா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நூர் அகமத் எப்படி ஃபேமஸ் ஆனார், எப்படி எல்லார் கண்ணிலையும் பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2023-24 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து அவர் டீமுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பிளேயிங் லெவன்லேயும் அவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பிளேயிங் லெவனில் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லா டீம் கண்ணிலையும் படுறாரு. அண்ட் அதே மாதிரி ஆக்ஷனுக்கு வந்து வராரு ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில். அண்ட் இங்கே நம்ம சிஎஸ்கே அப்படியே மல்லாக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானோட T20ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஐபிஎல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே ஃபைனல்ஸ் அப்போ கூட நூர் அகமத் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இதுக்கே அவர் வருதுன்னு சொல்லி 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை, ஃபர்ஸ்ட் 5 கோடி ரூபாய்க்கு தான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஜிடி ஆர்டிஎம் யூஸ் பண்ணதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லை, இந்த பிளேயரை நம்ம டீமுக்குள்ளே கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சிஎஸ்கேக்கு ஒரு நீடு இருக்கான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சேப்பாக் தான் வந்து நம்ம சிஎஸ்கேடைய ஹோம் கிரவுண்ட். அண்ட் இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பின்னர்ஸுக்கு ஃப்ரெண்ட்லியான பிச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப இந்த பிச் பிடிக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் தான். ஸோ அப்படிப்பட்ட சேப்பாக் பிச்சுக்கு நூர் அகமத் வராரு அப்படின்னா செம்மையாக இருக்கும். அண்ட் நம்ம நூர் அகமத் வந்து ஒரு யங் டேலண்ட், கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு 20 வயசு அந்த மாதிரியான ஒரு பையன். அந்த ஒரு எந்தூசியாசம், அந்த ஒரு ஆர்வத்தில் வந்து பயங்கரமான அவரோட டேலண்டெல்லாம் அங்கே ஷோகேஸ் பண்ணார்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். 2 பேர் வந்து பயங்கரமாக பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக போகுது. அப்போ நீங்கள் நூர் அகமதை இறக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை உடச்சி தள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு மொமெண்டம் வந்து மாற்ற முடியும் நம்ம நூர் அகமதுனால. அண்ட் இவர்னால் இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அவர்னால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து வேரியேஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியும், பாலை வந்து டேர்ன் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? அப்பயும் நீங்கள் ஒரு சில பேர் சொல்லுவீங்க, அவர் யங்ஸ்டர் ஆச்சே எப்படிப்பா ஏதாவது செட் ஆகுமான்னு கேட்டால், எஸ், இவருக்கு இந்த டீம் செட் ஆகணும், இவரோட யங்ஸ்டர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தூக்கி போடணும்னா டீமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரவி இந்திரன், ரவிச்சந்திரன் சொல்லிட்டு 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பையனை க்ரூம் பண்ணாங்க அப்படின்னா சேப்பாக் கண்டிஷன்ஸில் நம்ம நூர் அகமதுக்கு பயங்கரமாக வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகேப்பா, இந்த 10 கோடி ரூபாய்க்கு அவர் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இவரோட அட்வான்டேஜஸ்லாம் பார்ப்போம். இவரோட நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஐபிஎல்லில் காமிச்ச ஒரு சில இம்பேக்டாக இருக்கட்டும், அண்ட் நம்ம ஆப்கானிஸ்தானுக்காக ஆடுற இப்போ ரீசெண்ட் மேட்சஸில் அவர் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒரு விக்கெட் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், டெத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் பயங்கரமாக பண்ணி அந்த ஓவர்ஸ் வந்து டைட் பண்ணுறதா இருக்கட்டும், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவ்ஸில் இருக்குது. ஆனால் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து அவரால் பேட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ரொம்ப சுமாராக பேட்டிங் ஆடுவாருன்னு சொல்லலாம். நல்லா ஆடுவார், ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாரு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி போன சீசன், அதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஜடேஜாக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஸ்பின்னர் அப்படின்னா வந்து தீக்ஷனா தான் வந்து சொல்லுவாங்க. எப்பயுமே எல்லா பிளேயிங் லெவன்லையும் வந்து தீக்ஷனா வந்து டோனி வந்து வச்சுட்டே இருப்பார். அண்ட் ருத்ராஜோட கேப்டன்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனாக்கு போதுமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தீக்ஷனா கிட்ட இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கெட்ஸ் எல்லாம் எடுப்பார், அதெல்லாம் அட்வான்டேஜ் தான். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டிங் வந்து ரொம்ப மோசமாக பண்ணுவார். கைக்கு வர கேட்சை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக விட்டுருவார். ஸோ இது வந்து சிஎஸ்கேக்கு பயங்கரமான ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது தீக்ஷனா மேலே. அண்ட் குரூஷியலான டைம்லையும் வந்து ஒரு சில கேட்சஸ்லாம் விடும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸே காண்டாயிருக்காங்க. அவர் ஒரு சைடில் விக்கெட் எடுப்பார், இன்னொரு சைடில் வந்து அந்த ஒரு விக்கெட் வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுவார். இப்படி இருந்தால் டீம் எப்படி இருக்கும்னு வந்து யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் மேபி இந்த தடவை வந்து அவரை வந்து டீமுக்குள்ளே கொண்டு வரல போல சிஎஸ்கே. பட் ஓகே, நூர் அகமதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவருமே வந்து இந்த ஃபீல்டிங்கில் கொஞ்சம் லேக் ஆகுறாரு. எஸ், அந்த பவுண்டரிஸை வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஓடி போய் பிடிக்கிறதா இருக்கட்டும், கேட்ச் பிடிக்கிறதா இருக்கட்டும், இங்கெல்லாம் மனுஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து லேக் ஆகுறாரு. அண்ட் அதே மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ், ஒரு சில மேட்சப்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் ஆயிருக்காரு. என்னதான் பயங்கரமாக நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும், அவரோட கிராஃப், அவரோட ஸ்டாட்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமாக மேலே நோக்கி போய்கிட்டு இருந்தாலும், ஒரு சில இடங்களில், ஒரு சில மேட்சுகளில் அவர் வந்து தத்தளிச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரியான பேட்டர்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அண்ட் மும்பை பிச் அப்படின்னு வரும்போது அந்த பேட்டிங்கான பிச்செல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து இவரால் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெளியிட முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் கேட்டால் நம்ம சிஎஸ்கேயோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜாக என்ன இருந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் மேட்சஸ்லாம் நம்ம ஐபிஎல் 2024 பார்க்கும்போது நிறைய இந்த டியூ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருந்தது. அண்ட் இந்த டியூ ஃபேக்டர் வந்துட்டாலே ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான்.
இப்போது நம்ம ஐபிஎல் 2025 ஹோம் கேம்ஸ் வந்து அங்கே நல்லா டியூ வந்துடுச்சு அப்படின்னா கிரிப்பிங் வந்து சுத்தமாக கிடைக்காது. அது வந்து நூர் அகமதுக்கு பயங்கரமான ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போயிடும். ஸோ இது எல்லாமே பார்த்து ஒவ்வொரு செங்கலாக வந்து நவுத்திட்டு தான் போகணும். அண்ட் இந்த 10 கோடி ரூபாய்க்கு வர்த்தா நீங்கள் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரை வந்து சிஎஸ்கே இதே இதெல்லாம் தான் வந்து கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 9.75 lakhs ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டு வந்தாங்க உள்ள. ஓகேவா, அந்த ஒரு 9 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். அவர் 10 கோடி ரூபாய்க்கே வர்த்து தான். எதனால் அஸ்வின் வர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அவர்னால் வந்து நல்ல பேட்டிங்கும் ஆட முடியும். திடீர்னு ஒரு டஃப்பான டைம் வந்துச்சுன்னா பேட்டிங் ஆட முடியும். டீமுக்கு வந்து நல்லா பவுலிங்கும் பண்ண முடியும். அண்ட் லோக்கல் பாய் அப்படின்றது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அண்ட் நம்ம கிரவுண்டை பற்றி நல்லா வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருப்பார் நம்ம அஸ்வின். ஸோ இதெல்லாத்துக்குமே அவருக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. பட் ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் இந்த பேட்டிங்கில் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஃபீல்டிங்கில் இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சொதப்புறதுக்கு 10 கோடி ரூபாய் வருத்தான்னு கேட்டால் அங்கே எனக்கு வந்து பெருசாக வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை. மேபி இன்னொரு நல்ல பேசரை வந்து நல்ல ஒரு இந்தியன் பேசரை ஒரு புவி மாதிரியான ஆளுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு ஸ்பின்னரை வந்து லைக் ஒரு ராகுல் சார் இல்லை ஒரு ஜாம்பாவை பார்த்து பக்குவமாக அந்த ஆக்ஷன் டைனாமிக்ஸ் படி எடுத்து போட்டிருக்கலாமே டீமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது எனக்குள்ளே பர்சனலாக இருக்குது. மேபி தீக்ஷனாவை கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். தீக்ஷனா பெரிய அமௌண்ட்டுக்குலாம் வந்து போகலை. அப்படி இல்லைனா இவரை கூட ஆர்டிஎம்ல ஒரு 8 கோடி ரூபாய் உள்ள ஒரு 7 கோடி ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. மேபி அது கூட ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஐபிஎல் 2025 இவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாரு அண்ட் இவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குதா அப்படின்றதான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அங்கே அவர் வந்து நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு விஷயம் கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 10 கோடி ரூபாய் வர்த்து தான். எப்படி இருந்தாலும் சேப்பாக் பிச் வந்து இவருக்கு வந்து பயங்கரமாக சூட் ஆக போகுது, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு அந்த 10 கோடி ரூபாய் என்னை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அதிகம் தான் வந்து சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.